வணக்கம் உறவுகளே. இன்று முழுவதும் தமிழ்நாட்டிலும் ஏன் இந்தியா முழுவதிலுமே எல்லா மீடியாக்களிலும் வந்த ஒரு ஹாட் செய்தி என்னவென்றால், உதயநிதியின் கைது செய்யப்பட்ட உதயநிதி சிறைக்கு அனுப்பப்படுவாரா என்பதை பற்றித்தான் எல்லா மெயின் மீடியாக்களில் இருந்து சமூக ஊடகங்கள் வரை பேசி கொண்டிருந்தன. உதயநிதியை கைது செய்தது தேவையில்லாத விஷயம். அதை ஒரு வேறு விதமான சட்ட நுணுக்கங்கள் மூலம் அணுகி இருக்கலாம். தேவையில்லாத ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி ஒரு நாள் முழுவதும் காவல்துறையின் எனர்ஜியை வீணாக்கி அதன் காரணமாக திமுக ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி ஒரு பதட்ட நிலையை கொண்டு வந்தது. இதெல்லாம் ஒரு தேவையில்லாத விஷயம் என்று சொல்லும் அரசியல் விமர்சகர்களும் இருக்கிறார்கள் உறவுகளே. எப்படி பார்த்தாலும் ஏதோ கைது செய்து சிறைக்குள் அடைத்து விடலாம் என்று எண்ணிய ஜோசப் விஜய் அவர்களுக்கு நீதிமன்றமும் நீதிபதியும் மண்டையில் குட்டி இருக்கிறார்கள். இப்படியான கேஸிலே எல்லாம் அவரை உள்ளே வைக்க முடியாது. அது மட்டுமல்ல, அவர் எதிர்க்கட்சி தலைவர், நாளைக்கு சட்டசபைக்கு வர வேண்டும், முக்கியமான பட்ஜெட் விவாதங்களில் எல்லாம் பங்கு பெற வேண்டும் என்ற நிலையில் நீங்கள் அவர்களை எல்லாம் இப்படியான ஒரு பெட்டி கேஸில் கைது செய்து உள்ளே வைப்பதற்கெல்லாம் அனுமதி தர முடியாது என்று நீதிமன்றமும் சொல்ல, விழுந்தாலும் மீசையில் மண்படவில்லை என்பதற்கு அமைய எங்களுக்கு அந்த நோக்கம் இல்லை என்று மாலை பொழுதில் காஞ்சிபுரத்தில் விசாரித்துவிட்டு உதயநிதியை விட்டுவிட்டார்கள். இந்த எபிசோட்டில் உதயநிதியின் செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது. அவருக்குத்தான் நிறைய மைலேஜ் கிடைச்சிருக்கிறது. ஜோசப் விஜய் அவர்கள் பல்ப் வாங்கிவிட்டார் என்றுதான் நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறார்கள் உறவுகளே. இப்படி பெண்களை அவதூறுபடுத்தும் எல்லோர் மீதும் ஜோசப் விஜய் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து விடுகிறாரா என்றால் இல்லை. சீமானின் குடும்பத்தின் மீதும் மனைவி மீதும் தாயார் மீதும் எவ்வளவோ அவதூறுகள். சீமான் நேரடியாகவே சென்று காவல் நிலையங்களில் எல்லாம் புகார் கொடுத்திருக்கிறார். எந்தவித நடவடிக்கையும் இல்லை. சாட்டை துரைமுருகனின் மனைவி பற்றி எத்தனையோ அவதூறுகள். சாட்டை துரைமுருகனின் மனைவி சென்று எல்லா இடமும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார். சாட்டை துரைமுருகன் நேரில் சென்று கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறார். 2 வாரங்களாக எந்தவித நடவடிக்கையும் இல்லை. இன்றைய பிரச்சனையில் உறவுகளே, திரிஷா அவர்களை அவதூறு பேசிவிட்டார் என்று கைது செய்த காவல்துறை, ஆனால் திரிஷா அவர்கள் நேரடியாக எந்த கம்ப்ளைனும் கொடுக்கவில்லை. சம்பந்தப்பட்ட அவரே எந்த கம்ப்ளைண்ட் கொடுக்காத நிலையில் இவ்வளவு அவசரம் ஏன்? விஜய் அவர்கள் சினிமாவில் சொல்லுவார், உசுப்பேத்திரவனிடம் உம்மண்டும் கடுப்பேத்திரவுடன் கம்மண்டு இருந்தால் வாழ்க்கை நல்லாவே போகும் என்று சொல்லுவார். அப்படித்தான் அவர் எப்போவுமே மௌனமாக இருப்பார், வாய் திறக்க மாட்டார். ஆனால் இந்த விடயத்தில் மட்டும் இவ்வளவு அவசரம் அவருக்கு ஏன் இந்த குதிரை பாய்ச்சல்? ஓஹோ, இது திரிஷா விவகாரம் என்றதால தான் இப்படியோ? வேறொரு பெண் விவகாரம் என்றால் இந்த அளவுக்கு நான் அவசரம் காட்ட மாட்டேன் என்று சொல்ல விரும்புகிறாரா? உங்களுக்கு தெரியும், ராணிப்பேட்டையில் ஒரு பெண் இவ்வளவு நாளாக புகார் கொடுத்து கொண்டிருக்கிறார் தாவேகா நிர்வாகி மீது. இன்னும் நடவடிக்கை இல்லை. இப்படி சரவணன் என்ற அவரது நிர்வாகி தென் தமிழகத்தில் எவ்வளவோ பெண்களுக்கு எதிராக கொடுமைகள் செய்து வருகிறார். அவருக்கு எதிராகவும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. இப்படி வேறு எந்த பெண்ணும் மீதும் அவர் இவ்வளவு கரிசனை காட்டியதில்லையே. ஏன் திரிஷா அம்மையார் மீது முட்டு கரிசனம் என்பதுதான் பல பேர் கேள்வியாக இருக்கிறது உறவுகளே. சரி, திரிஷாவுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் அடித்து விட்டார் என்று பாய்ந்து கைது செய்த நீங்கள், பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணினாரே, அவர் திரிஷா வீட்டில் படுத்து கிடக்கிறார், அங்கிருந்து ஜோசப் விஜய் முதல்ல வெளியே வரட்டும், அப்போதான் அவர் மற்ற விஷயங்களில் தெளிவு பெறுவார் என்றெல்லாம் கிண்டல் அடித்தாரே. இப்போது எங்கே பார்ப்போம், அந்த பாஜக மாநில தலைவர் நயினாரை கைது செய்யுங்கள், பார்ப்போம் உங்களுக்கு துணிவிருந்தால். முடியுமா ஜோசப் விஜய் அவர்களே? பாஜகவின் தயவில்தான் நீங்கள் ஆட்சி செய்கிறீர்கள் என்று அப்பட்டமாக குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த கைது விவகாரத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணின எல்லாருமே பாஜக பின்னணி உள்ளவர்கள். ஊடகங்கள் பாஜக பின்னணி உள்ளது.
யார், வானதி அம்மையார், தமிழிசை அம்மையார் எல்லோருமே உங்களுக்கு சார்பாகத்தான் பேசினார்கள். அதாவது பாஜக செய்ய முடியாததை எல்லாம் நீங்கள் ஆட்சி செய்யும் காலத்தில் தங்களால் செய்ய முடிகிறதே என்று அவர்கள் ஆனந்தப்படுகிறார்கள். அதனால் உங்கள் ஆட்சி இங்கே இருக்க வேண்டும் என்று பாஜக விரும்புவதாக அரசியல் விமர்சகர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது நீங்கள் அவர்களது பி டீம் தாம் என்று அப்பட்டமாக திமுக குற்றம் சாட்டுகிறது. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா விஜய் அவர்களே? ஆணவத்தில் நீங்கள் ஆடுகிறீர்கள் என்று ஸ்டாலின் என்று குறிப்பிட்டிருந்தார். ஒரு அமைச்சர்கள், உங்கள் அமைச்சர்கள் நடுச்சாமத்தில் எழும்பி இந்த விவகாரத்தில் ட்வீட் போடுகிறார்கள். இதுதான் தமிழ்நாட்டில் இப்பொழுது முக்கியமான ஒரு வயிற்று பிரச்சனையாக விவசாயிகள் எல்லாம் வாழ்வாதாரம் இல்லாமல் வயிற்றில் அடித்து கொண்டு கதறுகிறார்கள். அதுக்கெல்லாம் உங்கள் அமைச்சர்கள் ஏதும் பதில் சொல்வதில்லையே. திரிஷா விவகாரத்தில் மட்டும் இவ்வளவு ஆர்வம் காட்டுகிறார்களே. நீங்கள் இந்த கைது நடந்தே ஆக வேண்டும், உதயநிதியை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று உயர் அதிகாரிகள் முன்னால் கத்தி சத்தமிட்டதாக செய்திகள் வந்திருக்கின்றன விஜய் அவர்களே. அது மட்டுமல்ல, உதயநிதி வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள உங்கள் நண்பர் சஞ்சய் மூலம் வீடியோ கேமரா எல்லாம் பூட்டி லைவாக அவரை கைது செய்யும் லைவ் ஃபோட்டோக்கள், இமேஜ்கள் எல்லாம் உங்களுக்கும் திரிஷா அம்மையாருக்கும் அனுப்பப்பட்டதாகவும் செய்திகள் வருகின்றன. விஜய் அவர்களே, இதெல்லாம் பொய்யா? செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன், நேரு உட்படி எல்லோரையும் கைது செய்ய பார்த்தீர்கள். ஆனாலும் உங்களால் எதுவும் முடியவில்லை என்ற அப்செட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் அரசியலுக்கு வந்ததே தமிழ் இனத்துக்காகவோ தமிழ் மொழிக்காண்டியோ தமிழ்நாட்டை மேம்படுத்துவதற்காகவோ அல்ல. உங்களுக்கும் உதயநிதிக்கும் இருக்கிற ஒரு ஈகோ பிரச்சினைக்காகத்தான் நீங்கள் அரசியலுக்குள்ளே வந்தீங்கள் என்று ரவீந்திரன் துரைசாமி அப்பட்டமாக குற்றம் சாட்டுவார். நீங்கள் அதுக்கு வாய் திறந்து இதுவரை பதில் சொன்னதில்லை. அப்படி நீங்கள் செய்யும் அரசியல் கூத்துக்கள் எல்லாம் ரசிக்கும்படியாக இல்லை. ஜோசப் விஜய் அவர்களே, உங்கள் செல்வாக்கு நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியும் குறைந்த வண்ணமே இருக்கிறது. இடைத்தேர்தலில் உங்களுக்கு சரியான பதிலடியை மக்கள் கொடுப்பார்கள் என்று எதிர்க்கட்சிகள் நம்புகிறார்கள். எனவே ஜோசப் விஜய் அவர்களே, சினிமா மோகத்தை காட்டி எல்லோரையும் எந்த நேரமும் மயக்கி விடலாம் என்று மட்டும் கனவு காண வேண்டாம்.